ரீசெண்டாக இங்கே யானையெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை எலிஃபெண்ட் எதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தால் என்ன ஆவி ஓடிடுச்சு போகிற அதுக்குள்ளே. சூப்பர் ரொம்ப பல்லுண்டா. ஆமாண்டா, எல்லா பக்கமும் யானை சனியாக இருக்கு பாரு. இறங்க சொல்கிறான் அவனை கீழே. இதோட தானே அது. என்னடா ரோடு பிளாக்காக இருக்கு. லெஃப்ட் ஓட்டி போனா. ஏய் மலக்கா பாறை. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக என்னால் வீடியோ போட முடியல. என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு வைரல் ஃபீவரு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 20K சப்ஸ்கிரைபர்ஸை அடிச்சிருக்குங்க. ஆரம்பித்து ஒரு 3.5 months, ஆமாம் நியர்லி ஒரு 4 months தான் ஆகுது. நம்ம சேனலுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்றைக்கி என்ன விழாவுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்கப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டுங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாலக்குடியிலேருந்து மலக்கப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு 72 kilometers ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஸ் ஃபாரஸ்ட் ரோட்டு. இன்றைக்கி அங்கே தான் நைட் ரைட் போக போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப்பில் நம்ம ஒரு வீடியோ எடுத்திருப்போம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒருத்தர் நம்ம மரியாதை இல்லாமல் பேசியிருப்போம் அப்படின்ட்டு. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசினது தான், இருந்தாலும் அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதனால் நம்ம அவரை மரியாதை இல்லாமல் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு 5 யானை மறித்து நின்றுட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் யாருமே போகலை, கிராஸ் பண்ணல. அவர் லோக்கல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நிற்கிறீங்கன்னு சொல்லி எங்களையும் சத்தம் போட்டுட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி போனார். யானைக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அந்த ஒரு யானை அவரை அடிக்கிறதுக்காக விரட்டிடுச்சிங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்டில் எஸ்கேப் ஆகிட்டார். அப்படி இல்லைனா அந்த திரும்பி வந்துட்டார் அவரோட நல்ல நேரம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கி அவர் டெத் ஆகிருப்பார். அதனால தான் அவரை மரியாதை இல்லாமல் பேசணுமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இனிமேல் இது மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நைட் ரைட் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போடுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே லெட்ஸ் கோ. போகலாமா? ஃபோனுக்கான ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1000 பேர் 5000 பேர் ஈ மச்ச மாதிரி மச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவாங்க ஒரு கண்ணு தெரியுதா? எது? ஆமாம், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக இங்கே யானையெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா? ஒரு வண்டி அடிச்சு கொடுத்துச்சு. அது என்னென்னா அவர் வண்டி பிரேக் டவுன் ஆகி மொதல் நாள் நிப்பாட்டிட்டு போயிருக்காப்புல. அடுத்த நாள் வரும்போது அடித்து தூக்கிடுச்சு. அது விளையாண்டு யானைகள் எப்போவுமே வண்டியை தாக்குறதுக்கு என்ன காரணம்னா உள்ள சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. நான் அச்சங்கோயில் ட்ரிப்பு போயிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் டீப்பஸ்ட் ரோடுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த அதிரப்பள்ளி வால்பாறை ரோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 52 கிலோமீட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீஃபாரஸ்ட்டு. டவருமே இருக்காது உங்களுக்கு. பை சான்ஸ் லக் இருந்துச்சுன்னா இதில் எல்லா அனிமல்ஸுமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எலிஃபென்ட் ஜோன். அதாவது செக் போஸ்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே எலிஃபென்ட் ஜோன் போட்டிருக்காங்க. இது அந்த இதானே இதில் ஒரு எலிஃபெண்ட் இன்னும் நல்லா இருக்கும். வேண்டாம் சிவா, முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது கரையில். இது அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற தண்ணியே காணும். தண்ணி இப்போ கம்மியாக இருக்கலாம். ஸோ உனக்கு பயமா இல்லையா உண்மையில? உண்மையிலே பயமா இல்லையா? என்ன இருக்கு, ஆனால் இருக்கு. வச்சு பாரு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தியா? வெளிச்சமாக இருக்கு. ஃபுல்லாக ஓரளவு வெளிச்சமாகிடுச்சு. இப்போ இருட்டாயிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே ஃபுல்லாக கும்மிருட்டாயிடுச்சு. வண்டி ஆப்போசிட்டில் தான் சிவா வரும், இந்த பக்கம் வராது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம தான் கடைசி வண்டி. அது சொல்கிறோம்ல, ஆப்போசிட்டில் வரும், இந்த பக்கம் வராது. இந்த பக்கம் நம்ம தான் கடைசி வண்டி. எத்தனை கிலோமீட்ரு? ஒரு 52 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு சிவா. ஆஃப் ரோடு கிடையாது, டீப் ஃபாரஸ்ட் ரோடு.
ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா டவரே இருக்காது. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேரளா கவர்மெண்ட்லேருந்து அப்பப்போ ரோந்து வருவாங்க. அதனால் ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒன்று தப்பிச்சுக்கலாம் நம்ம. இப்போ லெஃப்ட் சைடில் ஏதோ லைட்டில் எரியுதுடா. என்னதுடா அது? ஊர்ரா, ஊரா? வீடு வீடு. ஸோ நான் இங்கே தான்டா சார் யானை பார்த்தேன். ஸ்காட்லாண்டு. இங்கே தான்டா யானை பார்த்தேன். இங்கே பஸ் ஏறதுக்குலாம் ஒரு 2 பேர் நின்றுருந்தாங்கடா மிட் நைட்டில். நைட்டு பஸ்ஸே வராதே. பஸ் வரும், ஒரு பஸ் வரும். அது பேயாக இருக்கும். உண்மையிலே பஸ் வரும்டா. நீ பாரு யானை சாணி கிடக்குது பாரு நடுவில். ஸோ ரோலெக்ஸ் தெரியுமா? காட்டு யானைடா. அது வந்து ஒரு வலிக்கு விழுந்து சாகுது அப்படிங்கிறதுலாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த யானையோட ஒரு இருப்பிடத்தை நம்ம வந்து ரீலொகேட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மிருகம். வழி தெரியல. ஆமாம். அது பிறந்து வளர்ந்து ஒரு இடத்துல இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு. காடு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒருவேளை எலிஃபெண்ட் எதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? சவுண்டு கேட்குதா? இல்லை உண்மையிலே இந்த சவுண்டு காட்டில் தான் கேட்குதா இல்லை வண்டியில் கேட்குதாடா? நடக்குதுங்களா? டேய் இளம்பிக்கு சுத்தம். அந்தா அங்கே அடிச்சுப்பா. உயரமா இருக்கு. ஏதோ இறங்கி வர வழி மாதிரி இருக்குடா. திருப்படா அலி, ரோட்ல வண்டி ஓட்டுறோம். ஆப்போசிட்ல வண்டி வர மாதிரி லெஃப்ட் சைடு ஒட்டி போயிட்டு இருக்கு. அது ஃபுல்லாகவே வந்து லெஃப்ட்ல போயிட்டு இருக்க. இந்த கிம்பிள் அடுப்பா. அட பாவி, விண்டோ வந்து ஏத்து. யானை பார்க்க முடியுமா? அது அவ்வளோ இன்னும் யானையா இருப்பப்பட்டா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். வைல்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பை சான்ஸ் லக்கில் தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டில் வந்து அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா வந்து எல்லா அனிமல்ஸுமே பார்க்கலாம். சொல்லப்போனால் லக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சிங்கம் கூட பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சிங்கமேல இருந்தாலும் நமக்கு லக்குன்னு ஒன்று இருந்தால் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட்ரா. சிவா, ஏய் மாடு மாடு பாவி புற புற சொல்லு. அதான் சொன்னல சிவா, அந்த வைல்டு அனிமல்ஸு இந்த ரோடு க்ளோஸ் ஆனவுடனேவே வெளியே வர ஆரம்பிச்சிருந்தா. எங்கடா இருக்கு? ஓடிடுச்சு பாரு அதுக்குள்ள. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் லைட்டாக வை. ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். மேலே இவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு சாப்பை கொடுத்தியா? இதில் என்ன சிவா, நான் கூட முன்னாடி ரோடை பார்த்து வண்டி ஓட்டுறேன். எனக்கு வந்து நார்மலாக தான் தெரியும். நீ சைடில் பார்க்கும்போது தான் உனக்கு ஏதாவது ஒன்று பார்த்துச்சுன்னு பார்த்துட்டு இது வருது. இவங்க அந்த கேரளா டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிவா உண்மையிலே வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. என்ன தெரியுமா, அந்த ரோடு இருக்குல்ல,
அந்த ரோடு வந்து நல்லா போட்டு விட்ருப்பாங்க. இந்த 52 கிலோமீட்டரில் அந்த யானை எங்கே இருக்குன்னே தெரியாதாடே. சூப்பர், ரொம்ப பல்லுடா. ஆமாண்டா, மேட்டில் ஏற்ற முடியாது. ஏய் அதான் பாவி முடிச்சுட்டியடா. வெறும் பைக்லாம் ஒரு மாதிரி ஏற்றிடுவாங்க. என் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு த்ரில்லிங்கான ரைடு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோடை ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யானை சாணி. அதுக்கப்புறம் வந்து யானை எங்கே இருக்கும்னே தெரியாது, எங்கே நம்ம வந்து யானை ஸ்பாட் பண்ணுவோம்னே தெரியாது. திடீர்னு வளைவுலலாம் வந்து நிற்கும் யானை. ஃபாரஸ்ட்டில் வந்து எப்படி தெரியுமா, இந்த ஃபாரஸ்ட் வந்து கடைசியாக ஒரு தடவை அந்த டோல்கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து ஒரு வண்டி அங்கிட்டு போகும். ஆஹா, வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் வண்டி இல்லை, நம்ம தான் கடைசி வண்டி. அவங்க அதைத்தான் செக் பண்ணிட்டு வராங்க. மூங்கினே தான் இருந்தோம், என்ன கீழே இறங்கிட்டோம். 6 நாள் கீழே இறங்கி ஆஃப் ரோடு அதனால இறங்கி டாப் தானே போட்டிருக்கோம். அதே மாதிரியே அங்கிட்டிருந்து ஒரு ஆஃப் ரோடு, அந்த அங்கிட்டிருந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அங்கிட்டிருந்து அப்படியே இது பண்ணிட்டு வருவாங்க. இவங்க 2 பேருமே அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லா பக்கமும் யானை சனியாக இருக்கு பாரு சிவா. நம்ம அந்த அந்த ரோடு வந்து அந்த ரோடு வந்துருச்சா சிவா? அந்த மூங்கில் எது டேய் வண்டி புதுரம் அப்படின்னா இல்லை சிவா, நம்ம லாஸ்ட் டைம் கூட அதிரப்பள்ளியில் வரும்போது ஒரு 10 வண்டி முன்னாடி நின்றுச்சுல, ரோடு காடாக இருந்துச்சு. அதான் அந்த ரோடு வந்துருச்சா? பின்னாடி தான் வராங்க. கொஞ்சம் நமக்கு டிஸ்டன்ஸ் விட்டு வரலாம். என்னடா சவுண்டு இது? இதுதான் அந்த ரோடுன்னு நினைக்கிறேன்டா. மெதுவாக போய் யானை சரி கிடக்கு. இல்லடா நீ வேற வேகமா போக. நம்ம என்னடா ரேஸுக்காடா வந்தோம், எங்களை ஏட்டா ஃபுல்லாக யானைசாலி. என்னடா இங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த பாரு, இங்கே பாரு, என்ன நம்மளோட போக சொல்கிறாங்க. இறங்க சொல்கிறான் அவனை கீழே. இந்த இடம் தான்டா அது ஏற்றுறா, யானை துண்டிக்க விட்டுருக்குறா. இதானா? ஆமாம் இதுதான்டா. ஆனால் மிட் நைட்லலாம் இந்த ரோட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா சிவா வேறு மாதிரி இருக்கும்டா. ஒரு 7-8 மணிக்கு காராக நிற்க உடஞ்சு இல்லைண்ணா, இந்த ஒரு யானை சாணி ஒரு 7-8 மணிங்கிறப்பே நம்மளை வந்து அலோவ் பண்ணிவிட்டு ஒரு 9-10 மணிக்கு தான் வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் வைல்ட் எலிமெண்ட்ஸ் டைம் டு வைல்ட் அனிமல்ஸா?
யானை வர நிறைய இருந்தால் யானை வழி ரெடி. ஃபுல்லாகவே இந்த பக்கம் யானை வர்ற வழி தான் சிவா. அதிரப்பள்ளி வந்து எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? ஒன்று ஃபால்ஸுக்கு, இன்னொன்று யானைக்கு தான். என்ன வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க பஸ்ஸா? சாரி பஸ்ஸு தான் லெஃப்ட் எடு. நான் இங்கிட்டு இப்படி படிக்க யானை தும்பிக்க விட்டு என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான். ஏய் பூரா மரம் வெயில் வர ஏட்டா யானை சாணியாக எடுக்க போகிறேன். அப்போ வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை யானை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? ம் இல்லைன்னா ஏற்கனவே அந்த பாட்டை போட்டுவிடும். இது கேரளா யானையில் தமிழ் தெரியாது. ம் செம்மனிட்ட சொல்லி தமிழ்கிட்ட அப்படி சார் ஏங்கிட்ட சொல்லி பண்ணுவோம். அதுக்கு டவர் வேணுமே. என்னதான் ஏன்றாங்க, டவர் இல்லைன்னா அது ஒன்றுத்துக்கு ஆகாதுன்ட்டாங்க. ஏய் நல்லா டப்புறம் அப்புறம் அப்புறம் எனக்கு காட்டுவோம். என்ன அப்புறம் இங்கிட்டும் பார்த்து இங்கிட்டும் பார்க்குறது மல்டி டாஸ்கிங் கொடுத்துருக்கேன். அதுவும் பார்த்து பயமாக இருக்கு எனக்கு. எதுக்குடா? ஏய் பூரா ராங் டைம் படத்தில் வர மாதிரி இருக்குடா. வரமா இதெல்லாம் ஓரமாக கூட பண்ண வண்டி கூட ஓட்டுறேன். யார் இறங்கி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாறுறது? அப்படின்னு இப்படியே மாறிக்குவோம். வேணாம். யானை நம்ம ரோட்டில் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். இல்லாட்டி சைடில் ஏதாவது இருந்தால் வாய்ப்பு இருக்கு மேபி. ஆமாம், அது லைட்டில் தெரிஞ்சால் மட்டும்தான். இல்லைடா போடா. சொல்லு போ, அந்த லெஃப்ட் ஓட்டி போ. என்னடா ரோடு பிளாக்காக இருக்கு? லெஃப்ட் ஓட்டி போடா. இங்கிட்டு போட்டிருக்காங்களா? இந்த ரோடு தான் சிவா வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக்குக்கு இது பண்ணி வச்சுருந்தாங்க. டக்குன்னு போய் இப்போ தான் போட்டுருப்பாங்க. இவ்வளோ அடியில் பள்ளமாக இருக்குது, உள்ளே வேற போகுது. இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. ரைட் ஓடி. பயமாக இருக்கலாடி, அந்த ரோடை பார்த்தாலே பயமாக இருக்கலாடி. உனக்கு என்னடா அனிமல்ஸ் பார்க்கணுன்னு ஆசை? கரடி. இப்போ நீ இன்னும் கரடி பார்க்கல? இல்லை, இன்னைக்கு நைட் வால்பாறையில் பார்ப்போவா? கரடி, புலி. இன்னொரு சீட்டா பார்த்தா பார்த்தா வால்பாறையில் வா, கரடியும் சிறுத்தையும் பார்த்துடலாம். டயர்ல இருக்கு அங்கே கேக்குதுடா. ஏய் பார்க்கலையா நீ? இல்லை, கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கலாடி. அளவுல பெருசா இருக்கு. இல்லை உயரம் ஹைட்டு சரியான ஹைட்டில் இருக்காங்கடா. நம்மளாம் கீழே இறங்குறோம்னா அடிச்சு தூக்கி போட்டுருவோம் ஈஸியாக. ஆனால் இது வெஜிடேரியன் உயிரினங்கிறது நல்ல வேலை, வெஜிடேரியனாக போச்சு. நான்வெஜ்ஜை சாப்பிட்டா அது குட்டி டைனாசர் மாதிரி. ஆமாம், அந்த இது இருக்குங்கள ட்ரைசாசர்ஸா இல்லையே, குட்டி டைனாசருக்குலாம் ஒரு பேர். ட்ரைனோசர்ஸ். அவனு பேர் வச்சிருப்பான் ப்ளூ. ஆமாம், 3 இது சம்திங். ரெட்டு ப்ளூவா? ட்ராப்பாய் ஸ்டார் பாக்ஸா? சவுண்டானா பயங்கரமா. சவுண்டு பார்த்து எப்படி இருக்குன்னு.
வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ நார்மலாக எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உண்மையில் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் இதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸே நம்ம வந்து பழக முடியும். வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எடிட்டிங் நெக்ஸ்ட் பார்த்தியா மலக்காப்பாறை. மலக்கப்பாறை. சொல்லு லெஃப்ட். அது ஒவ்வொருத்தவங்களோட டைமை பொறுத்து தான் சிவா. நார்மலாக போகும்போது யானை அடிக்கும், அதை தேடி வரும்போது இருக்காது. ஆமாம். மலக்கப்பாறை பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஃபைனே போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் வெளியில் ஷேர் பண்ணல. ஒரு முக்கியமான ஒரு 3 வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லேருந்து அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க. அது என்ன வீடியோன்னு வந்து நீங்கள் எனக்கு செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு வைரலான வீடியோ. அந்த வீடியோஸ் வைரலாகவுமே அவங்க வந்து அந்த வீடியோவை தூக்கிடுங்க சேனல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் செஞ்சாச்சு. ஆனால் நம்ம எந்த ஒரு விதியை மீறியோ அந்த மாதிரி எங்கேயுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போனது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.